வீட்டில் நாம் செய்யும் பூஜை செல்வத்தையும் அமைதியையும் பல மடங்கு பெருக அருள் புரியும். பூஜையை வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். வீட்டில் பூஜை செய்ய ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து பசுஞ்சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகல் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், பூ, ரவிக்கை துணி, காதோலை, கருகமணி, திருமாங்கல்ய சரடு என்று பெண்கள் விரும்பி ஏற்கும் அனைத்தையும் வைக்க வேண்டும். பின்பு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சூரிய பகவானையும் வணங்க வேண்டும். வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் ஒருவர் சுமங்கலி பூஜையை நடத்துவார். அதன் பிறகு அந்த பெண் தனது வீட்டு சுமங்கலி பெண்களுக்கு புதிய தாலி கயிற்றை கொடுப்பார். அதை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். திருமணமாகாத பெண்களும் தாலி சரடு போன்ற மஞ்சள் கயிற்றை காவிரி அன்னையை வணங்கி கட்டி கொள்வார்கள். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. புனித நதிக்கரைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தூய்மையான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் தூள் போட்டு நிவேதனம் வைத்து 7 புனித நதிகளின் பெயர்களை கூறி வணங்கினால் போதுமானது. அதோடு இந்த நாளில் மகாலட்சுமி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஐதீகம். ஆகையால் குபேரனையும் மகாலட்சுமியையும் இந்த நன்னாளில் வணங்குவதால் குறைவற்ற செல்வம் வீட்டில் நிலைக்கும்.